வெல்கம் டு தி செஷன். அன்புடன் உங்கள் கணேஷ். இந்த வீடியோல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம செம்மையா ஸ்மார்ட்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்ஸ் கான்ஸ்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ் காமிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெர்சன்டேஜோட இன்ட்ரோ வீடியோவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இன்ட்ரோ பேசிக் கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நான் வீடியோ ஹிண்ட்ஸ் போட்டிருக்கேன் 1/8. இதை பார்த்து பிட்டடிக்க கூடாது. நான் ஆல்ரெடி நான் பெர்சன்டேஜ் நடத்தவே சொல்லிட்டேன். 1/8 என்ன 12.5%. நான் எப்பனாலும் கேட்பேன் கிளாஸ் நடத்துறப்ப 1/11 என்னன்னு கேட்டா 9.09 சொல்லணும். டக்குன்னு நடத்திட்டு இருக்கப்பே 1/21 கேட்டா பார்க்க கூடாது, நோட்ஸ் பார்க்காதீங்க. 4.76% சொல்லணும். மறந்துடாதீங்க. நான் பேர் சொல்லிட்டேன். தயவு செய்து ஒரு 1ல இருந்து 25 வரைக்காச்சும் படிச்சுக்கோங்க. எல்லாம் மினிமம் ஒரு 1ல இருந்து ஒரு 15 வரைக்காச்சும் நல்லா படிச்சுக்கோங்க. 1/1 என்ன தெரியும், 1/7 என்ன, 1/8 என்ன, 1/9 என்னன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. தயவு செய்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸை கிளியரா எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டீங்களா? ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? Raj sold an item for rupees 1260 at a profit of 12.5%. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல வந்து இந்த 12 1/2 கொடுத்திருப்பான். அப்படி இல்ல அப்படின்னா 12.5 கொடுத்திருப்பான். ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டா? ஸோ 1/2 னா 0.5. ஸோ find the cost price of an item which he bought. ஓகே, ஸோ நம்ம பேசிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்ட்ரோஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுவோன்னு பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இப்போ எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கிவன் சொல்லிடுறேன். ஓகேவா? ஈஸியான கிவன் தான். செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? ராஜ் வந்து 1260க்கு விற்கிறாராம். எவ்வளோ ப்ராஃபிட்ல விற்கிறாராம்? 12.5%. ஓகேவா? அதாவது 12 1/2%. ஓகே, எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. கரெக்டா? 12.5% என்னது? 1/8. கிளியரா? 1/8. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12.5% ப்ராஃபிட் அப்படின்னா 1/8 ப்ராஃபிட். அதாவது 8 ரூபாயில 1 ரூபா ப்ராஃபிட். எப்படி சொல்றது? இந்த இங்க் பாட்டில நான் வந்து 8 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 1 ரூபா ப்ராஃபிட். 8 ரூபாய்க்கு 1 ரூபா ப்ராஃபிட். 16 ரூபாய்க்கு 2 ரூபா ப்ராஃபிட். புரிஞ்சா? நான் வந்து இந்த நம்பரே பார்க்கல, இந்த கிவன் நம்பரே பார்க்கல. 12.5% அப்படின்னா 1/8 நமக்கு நல்லாவே தெரியுமா? பார்த்தோன்னே 1/8 ஸ்ட்ரைக் ஆயிருமா? அதாவது இந்த 8 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா 1 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 ரூபாய்க்கு ப்ராஃபிட்னா 9 ரூபான்னு சொல்றது கஷ்டமா? கஷ்டமா? கிடையாது. கரெக்டா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம 8 பார்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ருபீஸ்ன்னு சொல்ல வேணாம், நம்ம 8 பார்ட்னு சொல்லலாம். ரேஷியோல சொல்லலாம். ஓகேவா? அதாவது இந்த 8 தான் காஸ்ட் பிரைஸ், 1 தான் ப்ராஃபிட். அப்பனா 8 தான் காஸ்ட் பிரைஸ், 1 ரூபா ப்ராஃபிட்னா 9 தான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 8 என்னன்னு கேட்கிறான். இந்த 8 பார்ட் என்னன்னு கேட்கிறான். இந்த 9 பார்ட் இந்த செல்லிங் பிரைஸ் 1260 கொடுத்திருக்கான். சோ அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா ஜாலியா பண்ணலாம். புரியுதா? இந்த 9 பார்ட் 1260 கொடுத்திருக்கான். 8 பார்ட் என்னன்னு கேட்கிறான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 times 36 40. ஓகேவா? 140 into 8. 14 into 8 என்ன? 112. 120 minus 8 ன்னு சொல்லலாம். எனக்கு 15 into 8 நல்லா தெரியும். 120 minus 8 பண்றப்ப 1120 rupees. அவ்வளவுதான். ஈஸியா பண்ணிரலாம், ஜாலியா பண்ணிரலாம். ஒண்ணுமே இல்ல. 12 இந்த மாதிரி நம்பர் தானே உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுக்குறான். கரெக்டா? கொடுக்குறான்ல, எவ்வளவு நாள் கொடுத்துருக்கான்? சரியா? 33.33, 16.6. ஓகேவா? 12.5 னா 1/8. 8 காஸ்ட் பிரைஸ், 1 செல்லிங் பிரைஸ். ஸோ 9 வந்து 1260 தான். 8 என்ன? இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜாலியா பண்ணிடலாம். நான் பெர்சன்டேஜ் எடுக்கிறப்பையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிறப்பையும் நான் முக்கியமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்ட்ரோ எடுக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஸ்மார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாம இந்த சம்மை வந்து 100% அப்படின்னா என்னது? 100% அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறான். 12.5% ப்ராஃபிட் அப்படின்னா 112.5% அப்படின்னு சொல்லிட்டு 1260 பண்ணுவோம்னு சொல்லி நீங்க பேசிக் வீடியோல பார்த்திருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உள்ளவங்களே இந்த 100 வச்சு 112.5 வச்சு ஸ்மார்ட் மெத்தட் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே எக்ஸாம்ல டைம் கன்சியூம் ஆகும். நீங்க இப்படி பண்ணவே வேணாம். டைரக்டா ரேஷியோல இந்த 8 பார்ட் என்ன 9 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நீங்களே பாருங்களேன். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிவைட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம்ல டைம் ஆக்குவீங்க. இதுவே வந்து இப்ப சீரியஸா கிளாஸ்ல நான் பார்த்திருக்கேன். இதுவே வந்து அவங்க மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நம்ம 100 வச்சு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுவே எக்ஸாம்ல டைம் ஆகும். ஸோ இப்படி பண்றப்ப நம்மளால எக்ஸாம்ல ரொம்பவே ஃபாஸ்டா பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கான நெஸ்ஸம் லாஸ் வச்சு பார்க்கலாம். ரீனா செல்ஸ் அ மொபைல் ஃபோன் அட் அ லாஸ் ஆஃப் 57.14% அட் அ பிரைஸ் ஆஃப் ₹6060. அதாவது அவங்க செல் பண்ண பிரைஸ் வந்து 6060. அவங்களோட லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 57.14. ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மொபைல் ஃபோன். கொஸ்டின் நோட்டில் எழுதிட்டீங்களா? நோட்டில் எழுதிக்கோங்க. என்ன வீடியோ ஹிண்ட்ஸை தேடுறீங்களா? நீங்களே சொல்லுங்க. வீடியோ ஹிண்ட்ஸ்ல வந்து நம்மளே ஃபில் பண்ணலாம். 57.14% அப்படின்னா எவ்வளவு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன தெரியலனா போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. நீங்க தான் சொல்லணும் வீடியோ ஹிண்ட்ஸ். ஓகே, ஃபாஸ்டா சொல்லுங்க. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? நான் நடத்துறப்பே சொன்னேன், பர்சன்டேஜ் இன்ட்ரோ நடத்துறப்பே சொன்னேன். 1/7 14.28 தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதான் பேஸ் வேல்யூ நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் 4ஆல மல்டிபிள் பண்றப்ப 4/7 அப்ராக்சிமேட்டா பாருங்களேன் 14, 28, 56. 4/7 57.14. இந்த வேல்யூ அடிக்கடி நான் நிறைய வீடியோ நடுவில் கத்திருப்பேன். 57.14 அப்படின்னா 4/7. இதெல்லாம் எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 57.14% அப்படின்னா என்னது? 4/7 சொல்லிட்டு எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஓகேவா? நைட்டு கேட்டாலும் சொல்லணும், தூங்குறப்ப கேட்டாலும் சொல்லணும். ஓகேவா? ஸோ பல்லு வளர்ப்போட 57.14 4/7 4/7 பல்லு வளர்க்குங்க, மறக்காது. சீரியஸா சொல்றேன். எங்கேயாச்சும் போறப்ப கூட சொல்லிக்கிட்டே போங்க. ஓகே, 57.14 4/7 ஒண்ணுமே இல்ல. சரியா? ஒண்ணுமே இல்ல. செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்கான் 6060. ஓகேவா? லாஸ்ட் வேல்யூ வந்து கொடுத்திருக்கான். வேல்யூ கொடுக்கல, இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கான். 57.14% கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறான். கிளியரா? 57.14% அப்படின்னா என்னது? சொல்லுங்க. எப்படி 4/7. 4/7 இப்பதான் சொன்னேன். இந்த பேனாவோட விலை ₹7 அப்படின்னா ₹7 வாங்குறேன் அப்படின்னா ₹4 லாஸ். புரியுதா? சோ ₹7 ₹4 லாஸ். அப்ப ₹3 செல்லிங் பிரைஸ் சொல்றது கஷ்டமா? சோ 4/7. இந்த 4 தான் என்னது? காஸ்ட் பிரைஸ். கீழ இருக்குதான் பேஸ் வேல்யூ தான் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? சோ 4/7. ₹7 ₹4 லாஸ். ₹7 ₹4 லாஸ்னா ₹3 செல்லிங் பிரைஸ் சொல்றது கஷ்டமா? கிடையாது தானே? சரி, 7 காஸ்ட் பிரைஸ், 3 செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுதக்கூடாது. டைரக்டா இங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை போட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஸோ புரியணும் காண்டி மட்டும்தான். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து பேசிக்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா எழுத ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? ஸோ இந்த 3 பார்ட் கொடுத்துருக்கான். இந்த 3 பார்ட் தான் எவ்வளவு? 6060. ஓகேவா? இந்த 7 பார்ட் என்னன்னு கேட்குறான். அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ 3 இதாச்சும் கொடுத்துடலாமா? 2020. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணா ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். 7 to 14. I think 14140. ஏன்னா 214 இன்னொரு 214. கரெக்டா? ஸோ இதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ்லேயே தெரிய வந்துடும். 7 2 14 1. கரெக்டா? புரியுதா? ஸோ 14140 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸாமில் போயிட்டு நிறைய பேர் ஸ்மார்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த 100 வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சம்முக்குலாம் 100 வச்சு பண்ணால் வேலைக்காகாது. பண்ணலாம். 100% வந்து என்ன? 57.14% வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாமில் ரொம்பவே டைம் ஆயிரும். புரியுதா? ஆமா தானே? இதை டிவைட் பண்ணுறது ஈஸியா? அதுக்கப்புறம் வந்து 100 into 6060 divided by 157.14. நீங்க டிவைட் பண்ணுங்களேன் ஃபர்ஸ்டா. இந்த ஸ்ட்ரக் ஆவீங்களா? டிவைட் பண்றப்ப எந்த நம்பர்ல வரும்? ஸோ அப்ராக்சிமேட்டா பண்ணலாமா? அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் வேல்யூஸ்லாம் கொடுப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியா ஸ்மார்ட்டா பண்ணலாம். இங்க மட்டும் கிடையாது, நீங்க பெர்சன்டேஜ் வர எல்லா இடத்துலையும் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க், டிஐ எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் வீடியோ பார்க்க போறோம். புரியா? இந்த மாதிரி கிளியரா நல்லா புரிஞ்சா? ஓகே, ஃபைனா நம்ம பண்ணிடலாமா? எக்ஸாம்ல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 41.67 ஏதோ சொன்னீங்க. இது 5/12. 5/12. 5/12. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஆன் பண்ணுங்க. லிவிங் நான் சொன்ன டக்குன்னு பண்ணணும். ஓகே, ஆஃப்னா ஆஃப், ஆன்னா ஆன். சரியா? தயவுசெய்து என் கூட சேர்ந்து பண்ணுங்க. சொல்றதை கேளுங்க. லிவின் பர்ச்சேஸ்டு கேமரா ஃபார் ருபிக்ஸ் எத்தனை 0 போட்டிருக்கேன்?
உங்களுக்கு என்ன தெரியுது 3,60,000 வச்சுக்கலாம். ஓகே 3,60,000 he sold to Narain. ஓகே வாட் லாஸ் ஆஃப் 41.67%. ஃபைண்ட் த லாஸ் வேல்யூ. ஸோ வீடியோ வின்ஸ் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா இது சின்ன கொஸ்டின் தான், பட் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸாக பார்த்தாலும் சரி, வேற டிஐயா பார்த்தாலும் சரி. ஓகேவா ஸோ 41.67%னா 41.67% அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? நான் அந்த பர்சன்டேஜ் இன்டோல டாப்லர் காலத்துல கிளியரா சொல்லியிருந்தேன், இந்த வேல்யூஸ்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு. 1/12 அப்படின்னா என்னது? 8.33 கரெக்டா? ஸோ 5ஆல மல்டிபிள் பண்றப்ப 5 8s are 40. இந்த வேலை திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்பான். 41.67 ஏன் நீங்க 41 பார்த்தா கூட அப்ராக்சிமேட்டா 5/12 போடலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ இப்படிதான் இருக்கும்னு கிடையாது. 41 இடத்துல யூஸ் பண்ணா நீங்க 5/12 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5/12 41.67 சொல்லிட்டு உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும், மறந்துடாதீங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்ட நம்பர்ஸ், கேட்ட வேல்யூ எல்லாமே நான் எக்ஸாம்ல கேட்ட வச்சு தான் சொல்றேன். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5/12 41.67 இதுதான் இந்த வீடியோக்கான ஹிண்ட்ஸ். இது வந்து பேஸ் வேல்யூ. ஓகேவா? இது 1/12 இதில் தேவையில்லை. ஓகே ஸோ லாஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான் 36,000. நீங்களே பாருங்களேன், இதுக்கு நீங்கள் 41.67 சொல்கிறப்ப எக்ஸாமில் வந்து யோசிப்பீங்க கரெக்டாக 10% என்ன 41.6லாம் வரப்ப நீங்கள் யோசிப்பீங்க கரெக்டாக. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 36,000. ஸோ லாஸ் வந்து ஓகேவா 41.67%. 41.67% அப்படின்னா 5/12 கரெக்டா? இப்போ 12 தான் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நல்லா தெரியும் 12 ரூபாய்க்கு 5 ரூபாய் லாஸ், 5 தான் லாஸ். இந்த இதில் செல்லிங் ப்ரைஸ் கேட்டா அப்படின்னா 5 ரூபாய் லாஸ், 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபாய் லாஸ் அப்படின்னா 7 ரூபான்னு சொல்றது கஷ்டமா? கிடையாது. பட் இவன் ஃபைண்ட் த லாஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு டைரக்டாவே கேட்டுறான். ஸோ அப்பனா இந்த 12 கொடுத்துருக்கான், 12 தான் 36,000 அப்படின்னா இந்த 5 என்ன? புரியுதா? இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஆக்சுவலி ஸ்மார்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க 10%, நானே சொல்லியிருப்பேன் 10%னா என்ன, 40%னா என்னன்னு சொல்லிட்டு பண்ணலாம். பட் நீங்க ஃபிராக்ஷன் வேல்யூ வரப்ப இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். கரெக்டா? ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஈஸியா சொல்லிடலாம்ல, 3 வரும் கரெக்டா? ஒரு 0 மட்டும் போட்டுவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை கிடையாதா? ஸோ 5 into 3 என்னது ஆன்சர்? ஓகேவா? கரெக்டாக 0 இருக்கா? 0 பார்த்து போட்டுவாங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எக்ஸாமில் வந்து நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 5/12 இந்த 12 தான் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான், 36,000 கொடுத்துருக்கான். 5 லாஸ், அந்த 5 என்னன்னு கேட்குறான். இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே ஸ்டெப் தான். 3 into 5 15. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரியுதா? நல்லா புரிஞ்சா தயவுசெய்து பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ நல்லா மக்கப் பண்ணிட்டு வாங்க. நான் எப்போ கேட்டாலும் சொல்லணும், நடுவில் எப்போனாலும் கேட்பேன், சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீ தெரிஞ்சாலே நீங்கள் ஆப்டியூட்ல செம்மையாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு 80% ஆஃப் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. தினேஷ் அல்ல புக் ஒன்றுமே இல்லை. செல்லிங் ப்ரைஸ் வந்து 252. ஓகேவா? ஸோ லாஸ் வந்து 7.69%. ஓகே 7.69 எவ்வளோ? 1/13 அப்படின்னா 7.69. ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 ஸ்கொயர்னா 169. ஓகேவா? அப்போ 169 நல்லா தெரியும். 1ல அப்படி கோடு போட்டா 7. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ அப்படியே நான் ஞாபகம் வச்சேன் சத்தியமா ஸ்டார்டிங்ல படிச்சப்ப. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த புக் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? சிபி என்னன்னு கேட்குறான். ஸோ 7.69 அப்படின்னா 1/13. ஓகே நல்லா தெரியுமா? ஸோ அப்போ 13 ரூபாயில் 1 ரூபாய் லாஸ். 13 தான் காஸ்ட் ப்ரைஸ்னா 12 செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 13 தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 12 செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈஸியாக ஜாலியாக பண்ணலாம். லாஸ்ட் லெவல 7.69%. செல் எஸ்பி கொடுத்துருக்கான், அதாவது 12 கொடுத்துருக்கான். 12 வந்து 252 அப்படின்னா 13 என்ன? கிளியரா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 2 times 24 21 வரும். 21 into 3 என்னது? 21 into 3னா 10 plus 3 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 2 10 63 2 10 63 273. ஓகேவா? கிளியரா? நம்ம அதுக்கெல்லாம் பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த மாதிரி மொக்க நம்பருக்குலாம் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்ல நம்பர் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 21 13னா 21 into 13னா 10 plus 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 21 10ஆல மல்டிபிள் பண்ணா 210. அதுக்கப்புறம் 3ஆல மல்டிபிள் பண்ணா 63. 210 plus 63 273. கிளியரா? ஓகே.
அவங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லைட்டாக டிஃபரன்ஸ் இன் வேர்டிங்ஸ் அடைய இருக்கு, நான் கொஞ்சம் நீட்டாக எழுதிட்டேன். இதே கொஸ்டின் லென்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா மேன் பர்ச்சேஸ் அன் ஆர்டிக்கல், ஹி கெட்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் சம் பர்சன்டேஜ், ஸோ டிஃபரன்ஸ் இஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லி லென்த்தியாக கொடுக்கலாம். பட் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டான் சரியா. டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 210 சொல்லிட்டான். செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் 210 சொல்லிட்டு ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25 கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் வீடியோ தேவையா? தேவையில்லை. 25% என்னது 1/4. ஓகேவா? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 210 கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 210 கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க? 25%. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். 25% அப்படின்னா 1/4. கரெக்டா? 1/4 அப்படின்னா 4 காஸ்ட் ப்ரைஸ்னா ₹1 ப்ராஃபிட். அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ₹5. ப்ராஃபிட் ஒன்று ஆக்சுவலி டிஃபரன்ஸ்னா என்ன? ப்ராஃபிட். ஆக்சுவலி இந்த ஒன் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே சொல்லிடலாம். இதுவே போதும், திருப்பியும் எழுத வேணாம். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியுதா? 4 பார்ட் காஸ்ட் ப்ரைஸ்னா 5 பார்ட் செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிஃபரன்ஸ் என்ன? 1 பார்ட். அதான் 1 தான் ப்ராஃபிட். புரியுதா? திருப்பியும் 4 வந்து காஸ்ட் ப்ரைஸ், 1 ப்ராஃபிட்னா 5 செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் ஒன்றுலாம் போட வேணாம், பார்த்தாலே தெரியுதுல. இது வந்து மைண்ட்லேயே சொல்லிடலாம். 25%னா 1/4, 4, 5. ஓகே, ஸோ நல்லா புரியுதா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் கொடுத்துட்டான். என்னது? இந்த 1 பார்ட் தான் 210 கொடுத்துட்டான். கரெக்டா? ஏன்னா டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கான். அந்த 1 பார்ட் 210 கொடுத்துட்டான். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? எஸ்பிக்கும் சிபிக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 பார்ட். அந்த 1 பார்ட் தான் 210 அப்படின்னா எஸ்பி என்ன? 5. எஸ்பி 5 பார்ட் என்ன? அவ்வளோதான். புரியுதா? கிளியரா? இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எக்ஸாமில்? ஸோ இது மல்டிபிள் பண்ணால் 21 × 5 1050. அவ்வளோ 1050 கிளியரா? நல்லா புரிஞ்சா? ஒண்ணுமே இல்லை. 25%னா 1/4 நல்லாவே தெரியும். ஸோ 4 தான் காஸ்ட் ப்ரைஸ்னா 1 செல்லிங் ப்ராஃபிட்னா 5 செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? இந்த டிஃபரன்ஸ் 4, 5 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1. இந்த 1 தான் 210னா 5 என்ன? இதே காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா 4 என்ன? அவ்வளோதான். சரியா? இதே சிபி என்னன்னு கேட்டாங்கன்னா 4 என்ன? ஸோ நல்லா புரிஞ்சுல? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. சூர்யா பர்ச்சேஸ்ட் அண்ட் ஏசி அண்ட் ஃப்ரிட்ஜ். ரெண்டு வாங்குறாங்க. ஏசி வாங்குறாரு, ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க. சரியா? ஸோ ஏசி வந்து 23,100 வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜை வந்து 29,400 வாங்குறாங்க. ஹிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஹி சோல்ட் அண்ட் ஏசி அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 15%. செகண்ட் ஒன் இந்த ஃப்ரிட்ஜா, அது வந்து லாஸ் ஆஃப் 20%. ஓகேவா? அப்படின்னா வாட் இஸ் ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இந்த சம்மை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஆக்சுவலி எல்லாருமே ஆக்சுவலி என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்முலா பற்றிலாம் பேசல, ஃபார்முலா மெத்தட் பற்றி பேசல. ஸோ ஸ்மார்ட் மெத்தடில் தான் இதில் 15% பார்ப்பாங்க. கரெக்டாக? யாராக இருந்தாலும். ஓகேவா? நானே கிளாஸில் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிளாஸில் ஒரு ஹோல் கிளாஸே கூட அப்படி தான் சால்வ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரோக்ராம்லாம் 15% பண்ணுவாங்க, 20% பண்ணுவாங்க. கரெக்டாக? இந்த வேல்யூக்கு எடுத்துகிட்டு ஒரு பெரிய வேல்யூ வரும். இதில் 15% டக்குனு உங்களால் சொல்ல முடியுமா? 10% 2310 5% வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே லாஸ் பார்ப்பாங்க. கரெக்டா? இதை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறப்போ அடிஷன் சப்ராக்ஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேல்யூ வரும். அதை நீங்கள் பண்ணணும். பட் இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் எக்ஸாமில்? நம்ம ஈஸியாக ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? மற்றவங்களாட்டி பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். நல்லா பாருங்கள். ஸோ கேஸ் 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஹிண்ட்ஸ் எழுதிடலாமா? 15% என்ன வரும் தெரில அப்படின்னா 5% 1/20னா 15% என்ன தெரில அப்படின்னா 15/100 போட்டுருங்க. 3/20. ஓகேவா? 15%னா 3/20. 5%னா 1/20னா 15% 3/20 ஞாபகம் வச்சுக்கோங்க. 20% அப்படின்னா 1/5. நல்லா எப்பயுமே தெரிஞ்சிடும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதாவது நீட்டாக எழுதவா? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான் 23,100. ரெண்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பிரிட்ஜு, ஏசி, டிவி அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து 15%. கரெக்டாக? 15%னா திருப்பிலாம் இப்படிலாம் போடக்கூடாது. 15%னா 3/20 ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே. அதே மாதிரி லாஸ் 20% அப்படின்னா 1/5 ஸ்ட்ரைக் ஆகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 20 தான் என்னது
காஸ்ட் ப்ரைஸ். 3 ரூபா ப்ராஃபிட்னா 23 ரூபா செல்லிங் ப்ரைஸ். கிளியரா? அதே மாதிரி இந்த 5 தான் காஸ்ட் ப்ரைஸ், இந்த 1 ரூபா தான் என்னது லாஸ். 5 ரூபாய்க்கு 1 ரூபா லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஸ் 1 அதாவது 1 கேஸ் 1னா அந்த ஏசி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ஏசி பிரிட்ஜ் டிவி அதெல்லாம் தேவையா? ஜஸ்ட் 1 and 2 மட்டும் போட்டுக்கோம். ஓகேவா? கிளியரா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெரிய வேல்யூ நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெரிய வேல்யூவை நான் பார்க்கவே மாட்டேன். அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 2310 2940 நான் பார்க்கவே மாட்டேன். இது நான் ஜஸ்ட் ரெண்டு பக்கம் ரேஷியோ, ஆக்சுவலி நம்ம ரேஷியோ மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுக்குமே நான் ரேஷியோ பார்க்குறேன். இது 0 அடிச்சு கொடுத்துடலாம். அதாவது C1 காஸ்ட் ப்ரைஸ் 1க்கும் காஸ்ட் ப்ரைஸ் 2க்கும் நம்ம ரேஷியோ பார்க்குறேன். அதுக்கப்புறம் 231 294 3 டேபிள்ஸ் டைப் பண்ணலாம். டேரக்டாக 21 டேபிள்ஸில் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 21 டேபிள்ஸ்னா 21 வரும். ஸோ 11 டைம்ஸ் வரும். இது எவ்வளோ வரும் அப்படின்னா 1 வரும். பேலன்ஸ் 84 வரும். ஸோ 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 11 டேரெக்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஃபாஸ்ட்டாக இந்த 11 14 எக்ஸாமில் சொல்லிடுவேன். ஓகேவா? அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 1 அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் 1 கேஸ் 1 20ல் 3 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ 20ல் 3 ரூபா ப்ராஃபிட் 23. கிளியரா? அதே மாதிரி 5 காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபாயில் 1 ரூபா லாஸ். ஸோ 5 அப்படின்னா 4. இது போட்டுடலாமா? ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 20ல் 3 ரூபா ப்ராஃபிட் 23. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்களா, இப்போ பார்த்தோம்ல. ஸோ அதே தான் 5ல் 1 ரூபா லாஸ் அப்படின்னா 5 4. ஓகேவா? கிளியரா? இந்த வேல்யூ நான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ரேஷியோ ஈக்குவலாக வரணும் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் 20 கொண்டு வரணும். புரியுதா? நம்ம காஸ்ட் ப்ரைஸை ஈக்குவல் பண்ணணும். அப்போ தான் ரேஷியோ ஈக்குவலாக வரும். ஸோ இதை 20 கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்லோவாக சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறப்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன். இங்க என்ன பண்ணலாம்? 4ஆல மல்டிபிள் பண்ணலாமா? இதே ரேஷியோ மெத்தட் வச்சு நம்ம அலிகேஷன் மிக்சர் ஏஜஸ்லாம் பார்த்துருப்போம். இதை 4ஆல மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ 20 வரும். அப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் பண்ணும் இங்கேயும் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சும்மா அதெல்லாம் டிசைன் காண்டி தான் அதெல்லாம் நீட்டாக எழுதிட்டு இருக்கேன். C1 S1 எக்ஸாமில் இங்கேயும் 20 அடிச்சு எழுதிடணும். புரியுதா? ஆமாம் தானே? திருப்பி எடுத்தெல்லாம் எழுதக்கூடாது. 20 23. அதே மாதிரி இங்கே 4ஆல மல்டிபிள் பண்ணால் 20 16. இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ரேஷியோ ஈக்குவலாக வந்துடும். இப்போ கேஸ் 1 காஸ்ட் ப்ரைஸ் 11. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் 14. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ நான் பார்க்கவே இல்லை. இந்த வேல்யூக்கு நான் கால்குலேஷனே போடல. இது ரேஷியோ 11 14 எழுதிட்டு நான் கேஸ் 1 11ஆல மல்டிபிள் பண்ணுறேன். புரியுதா? இந்த கேஸ் 1 ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது இந்த ஏசியோட பார்ட் 11. இதானே ஏசி. இந்த பிரிட்ஜோட பார்ட் 14. ஓகேவா? ஸோ 11ஆல மல்டிபிள் பண்ணுறேன். அதே மாதிரி இதை 14ஆல மல்டிபிள் பண்ணுறேன். ஒன் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா சேமாக ரெண்டு பக்கமும் பண்ணணும். அதான் மேக்ஸில். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ்லையும் பண்ணணும். ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப நியூ வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா எல்லாமே ரேஷியோவில் இருக்குது. ஸோ 11 × 20 220. ஸோ 23 × 11 என்ன வரும்? 230 + 253. கரெக்டாக? ஸோ 253. அதே மாதிரி 14 × 2 28. ஸோ 280 வந்துடும். ஸோ சிபிஎஸ்பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றுலாம் தேவையில்லை. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காப்பிக்காதீங்க. இங்கே 1 இருக்குல்ல. சரி, கிளியரா? அதே மாதிரி இந்த 14 இங்கே மல்டிபிள் பண்ணியா 11 இதை மல்டிபிள் பண்ணும், இதை மல்டிபிள் பண்ணும், இதால் இதை மல்டிபிள் பண்ணும், இதால் இதை மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ 14 × 60 என்ன வரும்? 160 + 32 64. கரெக்டாக? 224 வருமா? 16 × 14 பேப்பரில் எழுதாதீங்க. இப்போ 10 + 4 அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பேப்பரில் எழுதாதீங்க. ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸி. 10 + 4 116 × 10 160. 16 × 4 64. ஸோ 160 + 64 224. ஓகேவா? ஸோ நான் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இது நம்மளா பண்ணுறப்ப இன்னும் ஸ்பீடாக பண்ணலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 0 10 500. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 500. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்னு ஆட் பண்ணணும். ஆமாம் தானே? டோட்டல் ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓவரால் காஸ்ட் ப்ரைஸை ஆட் பண்ணுறேன். அதாவது கேஸ் 1 இது ஃபுல்லாமே கேஸ் 1. கரெக்டாக? ஸோ 1 2 நான் ஆட் பண்ணுறேன். C1 அதாவது ஏசியையும் இதான் ஏசி இதான் பிரிட்ஜ் ஆட் பண்ணால் 500 வருது. அதுக்கப்புறம் 7
477 வருது. கிளியரா? நான் இந்த பெரிய வேல்யூக்கு நான் கால்குலேட் பண்ணவே இல்லை. இதே பெரிய வேல்யூ பண்றப்ப இதுக்கு ஒரு பெரிய நம்பர் வரும், இதுக்கு ஒரு பெரிய நம்பர் வரும், அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணும். ஸோ நான் இந்த 500 477 வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே சால்வ் பண்றேன். இப்போ ஈஸியாக சொல்லிடலாம்ல. காஸ்ட் ப்ரைஸ் 500, செல்லிங் ப்ரைஸ் 477 ரூபா அப்படின்னா 23 ரூபாய் லாஸ். கரெக்டா? உங்களுக்கு தெரியும், நல்லா நீங்க இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ 23/500 இன்டூ 100. ஓகேவா? எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா 4.6% தான் நமக்கான ஆன்சர். நீங்கள் பெரிய வேல்யூ எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா 15 பாருங்க, 20 பாருங்க, ஒரு பெரிய நம்பர் வரும். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பாருங்க, இல்லை ஓவரால் லாஸ் பாருங்க. as usual டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதையும் பண்ணி பாருங்களேன். கரெக்டாக 4.6% தான் வரும். ஸோ இது எக்ஸாமில் பண்ணுறப்ப நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லிக்கிறேன். நான் எக்ஸாமில் பண்ண இந்த மாதிரி நான் ஸ்லோவாலாம் டிசைன்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். கரெக்டாக நல்லா தெரியும். 15%னா ஓகே 20, ஸோ 23 5 4 ஒரு ரூபாய் லாஸ். திருப்பி நான் ஈக்குவேட் பண்ணப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஈக்குவேட் பண்ணப்போ தான் டேலி ஆகும், ரேஷியோ டேலி ஆகும். நீ அப்படியே மல்டிபிள் பண்ணிடக்கூடாது 11 14. ஓகேவா? ஸோ அப்போ நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். என்ன இருந்துச்சு? 16 ஆயிரும். இதுல என்ன பண்ணிடுவேன், அழிச்சிட்டு நான் அப்படியே ரீஓரைட் பண்ணிடுவேன். எக்ஸாம்ல சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா தெரியும், இது வந்து 2310 காஸ்ட் பிரைஸ், இது வந்து 2940. உங்க டேபிள்ஸ் நல்லா தெரியப்ப நீங்க ஈஸியா சொல்லிடலாம். 11 14 இல்ல 3 டைம்ஸ் அடிக்கணும், 3 7 டைம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், கேஸ் 1 11ஆல மல்டிபிள் பண்ணுவேன், கேஸ் 2 14ஆல மல்டிபிள் பண்ணுவேன். இது 220 வரும். இது 23 into 11 நல்லா தெரியும் 253. மல்டிபிள் 11 ரொம்பவே ஈஸி. ஸோ திருப்பி 14ஆல மல்டிபிள் பண்றப்ப 280. ஸோ 14 into 16 இப்போ பண்ணாம நான் 224 ஃபாஸ்டா சொல்லிடுவேன். ஸோ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 500, டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து 477. ஓகேவா? ஸோ என்னால் 23/500 பார்த்தோன்னே 4.6%. என்னால் இந்த ஸ்பீடில் வந்து இப்போ பண்ண ஸ்பீடோட இன்னும் நான் பேப்பரில் பண்ணுறப்ப, என்னால் ரியல் டைம் எக்ஸாமில் பண்ணுறப்ப என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழங்க. ஸோ ரொம்பவே ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈஸியாக பண்ணலாம். மற்றவங்களுக்கு நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கம்மியாகும். உங்களால இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம், நல்லா புரிஞ்சிடும் கண்டிப்பா. கணேஷ் பர்ச்சேசஸ் சோஃபா அண்ட் டைனிங் டேபிள். ஸோ கணேஷ் வந்து சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் வந்து 15,600 வாங்குறாரு, டைனிங் டேபிள் 20,800 வாங்குறாரு. சோஃபா வந்து ப்ராஃபிட்ல வைக்கிறாரு, 33.33% ப்ராஃபிட்ல வைக்கிறாரு. டைனிங் டேபிளை வந்து 16.2/3% லாஸ்ல வைக்கிறார். அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ் ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த பெரிய வேல்யூ வச்சு பண்ணவே மாட்டேன். ஓகேவா? 15,600 20,800 வச்சு பண்ணவே மாட்டேன். ஸ்மார்ட் மெத்தட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. கரெக்டா இதுக்கு 33.33 இதுக்கு பண்ணுவாங்க. இப்படிதான் எக்ஸாம்ல இந்த மாதிரி வேல்யூஸ் பார்த்தோன்னே இதுக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸோட இது புரிஞ்சுக்கோங்க, ரேஷியோல கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். இந்த நம்பர் வச்சு நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்மலி பண்ணி பாருங்களேன், எவ்வளோ டைம் ஆகும் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கால்சியில போடாம. ஸோ 2 வச்சுக்கலாம், C1 C2. அதாவது இங்கே திருப்பி சோஃபா டைனிங் டேபிள் வேணுமா வேணால 15,600, செகண்ட் ஒன்று 20,800. ஓகேவா? இது ரெண்டுக்கும் ரேஷியோ பாருங்க, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். உங்களுக்கு 13 டேபிள்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், 13 டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் 13 டேபிள்ஸில் வருமா 156 கண்டிப்பாக வரும். 13 டேபிள்ஸில் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 வரும், 26 வரும், 13. 13 136 சாரி 26 13 வரும். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எப்படி சொல்ற, 1 டைம்ஸ் 78 வருதா, 78னா 6 வருது. ஸ்ட்ரக் ஆயிட்டேனே. உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிடுச்சு. சரியா? கணேஷ் பர்ச்சேசஸ் சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் ஃபார் ₹15,600. ஸோ கணேஷ் வந்து சோஃபா வந்து 15,600 வாங்குறாரு, டைனிங் டேபிள் வந்து 20,800 வாங்குறாரு. சரியா? யார் வாங்குறா? Okay, he sold a sofa for 33.33% profit and dining table for ₹16.2/3% loss. நல்லா பார்த்தோம் 16.2/3 கொடுத்துருப்பான், சில இதில் 16.66 கொடுத்துருப்பான். நீங்கள் பர்சன்டேஜ் இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ரெண்டும் ஒன்று தான். சரியா? வாட் இஸ் ஓவரால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறான். ஸோ பண்ணலாமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெரிய வேல்யூ கிவன் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், எக்ஸாமில் இந்த வேல்யூ பார்த்தோன்னே டக்குன்னு வந்து இதுக்கு நம்ம
எவ்வளோ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க கிளாஸில். நான் இதே சம்ஸ் நான் கிளாஸில் இதே மாடல் டீச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்க பேர் இந்த கிளாஸ் ஹோல் கிளாஸே இப்படி தான் பண்ணுவாங்க. கரெக்டாக பட் பண்ண வேணாம். இந்த மெத்தடே நம்ம இந்த கிவன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ C1 C2 ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் 1 காஸ்ட் ப்ரைஸ் 2 திருப்பி நான் டைனிங் டேபிள் சோஃபான்லாம் எழுதலை. ஓகேவா? 15,600 20,800 இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சி பெரிய வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். 0 0 கேன்சல். 13 டேபிள்ஸ் போகும். அப்படின்னா இது 13 டேபிள்ஸ் டிவைட் ஆகும். 13 டிவிசிபிலிட்டி ரூலுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன், பார்த்துக்கோங்க. சேனலில் போட்டிருந்தேன். 13 26 12 டைம்ஸ் வரும். இது 16 வரும். கரெக்டாக? ஸோ ரேஷியோ 3:4 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரெண்டுக்கான ரேஷியோ கம்பேரிசன் 3:4. ஓகே, ஸோ போயிடலாமா? ஸோ கேஸ் 1 கேஸ் 2. கேஸ் 1 என்னது? சோஃபா. இதெல்லாம் நீங்கள் தேவை கிடையாது. கேஸ் 2 டைனிங் டேபிள். ஓகேவா? கிளியரா? ஸோ 33.33% ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ கேஸ் 1 இங்கே எழுதவா புரிஞ்சுக்குவீங்களா? இங்கே எழுதுறேன். ஸோ 33.33 அப்படின்னா 1/3 நல்லாவே தெரியும். வீடியோ ஹிண்ட்ஸ் அந்த போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ 1/3 அதாவது 3 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ்னா 1 ரூபாய் ப்ராஃபிட். 1 ரூபாய் ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் 4 ரூபான்னு சொல்றது கஷ்டமா கிடையாது. ஸோ இங்கே போட்டுடலாம் CPSPன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல 3 ரூபாய்க்கு 1 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ 3 ரூபாய்க்கு வாங்குறேன், இந்த பேனாவை நான் 3 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 1 ரூபாய் ப்ராஃபிட். 3க்கு 1 ரூபாய் ப்ராஃபிட். புரியுதா? நம்ம அப்படி பண்றோம், பெரிய நம்பருக்கு பார்க்கவே இல்லை. 3க்கு 1 ப்ராஃபிட். அதே மாதிரி இங்கே போடலாம். கேஸ் 2க்கு வந்து எவ்வளோ லாஸ்? 16.66% லாஸ் அப்படின்னா 16.66 அப்படின்னா 1/6. ஸோ 6 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ்னா 1 ரூபாய் லாஸ். 6 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ்னா 1 ரூபாய் லாஸ். 6 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாஸ்னா 5 ரூபான்னு சொல்ற கஷ்டமா கிடையாது. ஓகேவா? போன சம் தான் சொன்னேன், இந்த காஸ்ட் ப்ரைஸை ஈக்குவேட் பண்ணும், அப்பதான் ரேஷியோ டேலி ஆகும், ரேஷியோ கரெக்டாக உட்காரும். ஏன்னு தெரியுமா? சரி, நான் முடிச்சு சொல்றேன். சரிவா? இப்போ அப்படியே ஃப்ளோவாக போயிட்டு இருக்குல்ல, இந்த 2ஆல மல்டிபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ தான் 6 ஆயிரும். அப்பதான் ரேஷியோ கரெக்டாக உட்காரும். ஸோ ஃபர்ஸ்ட் 1க்கு 3, செகண்ட் 1க்கு 4. திருப்பி நம்ம எக்ஸாம்லாம் திருப்பி இதுலேயே ரீரைட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ காண்டி மட்டும் திருப்பி எழுதுறேன். ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் நம்ம மல்டிபிள் பண்ணுறேன்னா இதுலேயும் பண்ணணும், இது இங்கேயும் பண்ணணும். ஓகேவா? இங்கே 6 ஆகும், 8 ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா சரி 6 பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே 6 தான் இருக்கு. ஸோ இங்கே 6 இருக்கனால இங்கே 6 கொண்டு வரக்காண்டி மட்டும் தான் 2ஆல மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக ரெண்டு பக்கமும் பண்ணணும். நம்ம அலிகேஷன் மிச்சர் ஏஜஸ்லாம் பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ 6 8 6 5. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கேஸ் 1ல இது 3, இது வந்து 4. இந்த பெரிய நம்பரை பார்க்கல, இது நம்ம கொண்டு வரணும்ல, கிவன் கொண்டு வரணும்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 1 கேஸ் 1 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி கேஸ் 2 நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ண போறோம். அவ்வளவுதான். புரியுதா? இந்த பெரிய நம்பருக்கு ஒர்க் அவுட் பண்ணவே வேணாம், சின்ன நம்பர் வச்சு ஆன்சரை முடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ வரும்? 6 3s are 18. இது எவ்வளோ வரும்? 24. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், நியூ வேல்யூ. ஓகேவா? ஃபைனலாக நியூ வேல்யூ. அதே மாதிரி 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 24 20. கிளியரா? ஸோ நல்லா புரிஞ்சுல. ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆட் தானே பண்ணுறோம். இப்போ நார்மலாக ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம்ல. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம 15,200 20,800 அதுக்கப்புறம் பெரிய வேல்யூ கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து திருப்பி அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பார்ப்போம். எவ்வளோ டைம் ஆகும் நீங்களே ஸ்லோவாக பண்ணி பாருங்க. எவ்வளோ வரும்? 42. கரெக்டா? 42 44. இப்போ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 42. டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னன்னா 44. சரியா? நம்ம அந்த பெரிய நம்பரை ஈஸியா கொண்டு வந்தோம். இப்போ நீங்க ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதே ஆன்சர் தான் வரும். இங்க முடிச்சிருவோமா? டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 42, டோட்டல் செல்லிங் பிரைஸ் 44. எவ்வளவு ரூபாய் லாஸ்? சரி, எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட்? 2 ரூபாய் ப்ராஃபிட். கரெக்டா? லாஸ் கிடையாது. நான் 42 ரூபாய்க்கு வாங்கிட்டு 44 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரும், ஏன்னா இங்க வந்து அதிகமா விற்கிறாங்களே. ஓகேவா? So 2/40 to 1/21, 4.76% profit. ஓகேவா? திருப்பி நம்மலாம் யோசிக்க கூடாது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்ரோல பார்த்துருப்போம். கரெக்டா? ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஸோ 42 ரூபாய்க்கு வாங்கி 44 ரூபாய்னா 2 ரூபாய் ப்ராஃபிட்னு சொல்றது கஷ்டமா? ஸோ இன்ட்ரோல சொல்லியிருப்பேன், கம்பாரிசன் காஸ்ட் பிரைஸ் தான் பார்க்கணும். ஸோ 2/42 நமக்கு நல்லாவே தெரியும். 1/21. ஓகேவா? 1/21 எவ்வளவு பர்சன்டேஜ்? 4.76%. ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சா?
ஸோ நீங்கள் ஃபுல் நம்பர் எடுத்து பண்ணி பார்க்கலாம், சேம் அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, நான் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. இப்போ யாராவது டவுட் இருக்கலாம், கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆளுக்காவது டவுட் இருந்திருக்கும்ல. ஒரு ஆள் டவுட் இருந்தாலும் நான் சொல்லணும்ல, ஏன் சார் திருப்பி இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் 3, 4 மல்டிபிள் பண்ணக்கூடாதுன்னு யாராவது டவுட் இருந்திருக்கும். இது பண்ணி பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து டேலி ஆயிரும். ஓகேவா, நீங்கள் சம்ஸ் முடிஞ்சு ஏன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சு பண்ணணும். சரியா, சும்மா மொட்டை மனப்படம் பண்ணால் வேலைக்காகாது, புரிஞ்சு படிங்க. ஓகேவா, ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன். ஏன் சார் அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அப்படியே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் கிவன்ல வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரேஷியோ என்ன, 3, 4. ஓகேவா, இப்போ நீங்கள் சால்வ் பண்ணப்ப இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 காஸ்ட் ப்ரைஸ் C1 C2 1824 வந்திருக்கு. கரெக்டா, இதானே C1. ஓகேவா, இதானே கேஸ் 1, இது ஃபுல்லாக கேஸ் 1, இது ஃபுல் கேஸ் 2. இப்போ 1824 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3, 4ன்னு வரும். கரெக்டா, கிவன்லேயும் கொஸ்டின்லேயும் 3, 4 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிவன்லேயும் ரேஷியோ 3, 4 இருக்கு, 3, 4 இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்கள் அப்படியே இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணாம அப்படியே இங்கே நீங்க 3ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படிமா வரும், காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் பாருங்க. 3 3s are 9 ஆகும், 6 4s are 24. இப்போ நீங்க ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா C1க்கும் C2க்கும் ரேஷியோ என்ன வருது, சம்பந்தமே நம்பர் வருது. புரியுதா? ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை ஈக்குவல் பண்றோம். அதுக்காண்டி நம்ம 2 பக்கமும் மல்டிபிள் பண்றோம். கிளியரா புரிஞ்சா? இப்படி புரிஞ்சு படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆள் இல்லை நான் மொட்டை மனப்படம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸை ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 3 இங்கே 6னா 3, இங்கே 4 8 இருந்துச்சுன்னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், 2 பக்கம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இது. கொஸ்டின் நான் சொல்ல எழுதிக்கோங்க. மகேஷ் பாட் 2 cameras, Sony and Canon. Sony at rupees X and Canon at rupees 2X. He sold Sony at 20% profit and Canon at 25% loss. எழுதிட்டீங்களா? And then find the total cost price of 2 mobiles. ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 மொபைல் கேட்குறான், பட் எல்லாமே எக்ஸ் வேல்யூல இருக்கு. if the difference between the selling price of Sony and Canon is, ஓகேவா, டைரக்டா கொடுக்கல, and டைரக்டா difference between selling price and Sony Canon 2400 கொடுத்துட்டான். சரியா, ஸோ பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி இந்த X 2X வர கொஸ்டின்லாம் டஃப்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இப்போ போன கொஸ்டின் பார்த்தோமா, ரேஷியோல கொண்டு வந்தோமா. இப்போ இதே கொஸ்டின் வந்து நீங்க வேற 1000 2000 வச்சுக்கோங்களேன், 1:2ன்னு சொல்லிடுவோமா. அதே தான் இந்த X 2Xன்னு கொடுத்துருக்கான். 2 கேஸ் இருக்கா, சோனி கேனான். அதே மாதிரி கேஸ் 1 கேஸ் 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா, இது X இது 2X அப்படின்னா ரேஷியோ என்னது, XS கேன்சல் பண்ணா 1:2வா. ஓகேவா, கிவன் காஸ்ட் பிரைஸ் வந்து ரெண்டும் கம்பேரிசன் 1:2 ரேஷியோல இருக்கு. அவ்வளவுதான். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் எழுதியாச்சு. ஸோ கிவன் இங்கே போட்டுருவோமா, கிவன் இந்த பாக்ஸில் போட்டுருவா. ஸோ நீட்டாக எழுதிக்கோங்க நோட்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ ப்ராஃபிட்டில் வைக்கிறாங்க, அதாவது சோனியை, இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது எக்ஸாமில். சரியா, 20% ப்ராஃபிட். 20% என்னது 1/5. ஓகேவா, ஸோ 5 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 1 ரூபாய் ப்ராஃபிட். கிளியரா? அதே மாதிரி இன்னொன்று சாம்சங்கா, கெனான். ஸோ கெனான் எவ்வளோக்கு விற்கிறாங்க, கெனானை வந்து 25% லாஸில் விற்கிறாங்க. ஸோ 25% அப்படின்னா 1/4 லாஸ். அதாவது 4 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாஸ். ஸோ நீட்டாக புரியுதுல? ஸோ 4 ரூபாய்க்கு 1 ரூபாய் லாஸ். கிளியரா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது, எக்ஸாமில் பார்த்தோன்னே 20 1/5, ஸோ 5 6 5 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேவா, வீடியோ காண்டி மட்டும்தான் எழுதுறேன். எக்ஸாம் வந்து டேரெக்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எழுதி பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் பிகினர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சரியா, ஒரு 2 நாள் பண்ணி பாருங்க, அடுத்து நீங்களே மாஸ் ஆயிருவீங்க. அவ்வளோதான். சரியா, பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சதுதான், அதோட 7th ஸ்டாண்டர்டில் படித்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. புரியுதா? ஸோ கேஸ் இங்கே முடிச்சுருவோமா, நான் தெரியலேண்ணா. ஸோ 1 2 C1 காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 5 ரூபாய்க்கு 1 ரூபா ப்ராஃபிட். அப்படின்னா 5னா இங்கே 6. ஓகேவா, இங்கே 4 ரூபாய்க்கு 1 ரூபா லாஸ். இங்கே 4னா 3.
ஷார்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், இதை 4 ஆல மல்டிபிள் பண்ணும், இதை 5 ஆல மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் அடிச்சிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ரெண்டுக்கு எல்சிஎம் 20, நம்பரை ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே 1 2 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே எழுதவா, இது 4 ஆல மல்டிபிள் பண்ணும், இதை 5 ஆல மல்டிபிள் பண்ணும். என்ன அப்படின்னா 5க்கும் 4க்கும் எல்சிஎம் 20. அப்போ 20 வரணும்னா 4 ஆல மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? அப்போ 20 ஆயிரும், இது 24 ஆயிரும். இது 5 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 20 ஆயிரும், இங்கே 15 ஆயிரும். ஓகேவா? கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த C1 C2 போன சம் மாதிரி தான். ஓகேவா? வேல்யூல இருந்துச்சு, இது எக்ஸ் வச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கேஸ் 1 வந்து நம்ம 1 ஆல மல்டிபிள் பண்ண போகிறோம், கேஸ் 2 வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஆகும், நியூ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி ஆகும், செல்லிங் ப்ரைஸ் 1 ஆல மல்டிபிள் பண்ணால் 20 24 தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஆல மல்டிபிள் பண்ணால் 40 வரும், 30 வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன், இது கேஸ் 1. இது ஃபுல்லாமே கேஸ் 1, இது ஃபுல்லாமே என்னது சோனி, இது வந்து கெனான். ஓகேவா? சும்மா உங்களுக்கு புரியுத கண்டே எழுதியிருக்கேன். ஸோ டோட்டல் வந்து 60 வருது, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 60. இது பெரிய நம்பர், அந்த எக்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி சமயம் ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். 54 டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 54, 60 54. ஓகேவா? 60 54 எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆகுது, 6 ரூபாய் லாஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 ரூபாய் லாஸ். கரெக்டா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, okay fine, நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The difference between the selling price of Sony and Canon is 2400. Difference between the selling price of Sony and Canon, இது தேவையான கேட்டான்னு தெரியல. சோனிக்கும் கேனானுக்கும் செல்லிங் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து 2400 சொல்றான். இங்க எவ்வளோ பார்ட் டிஃபரன்ஸ், இங்க 24, இங்க 30, 6 பார்ட் டிஃபரன்ஸ். இந்த 6 பார்ட் தான் 2400 அப்படின்னா எது கேட்டாலும் நம்ம பண்ணலாம். C1 கேட்டா என்ன 20, C2 கேட்டா 40, S1 கேட்டா 24, S2 கேட்டா 30. ஓகேவா? ஸோ எது கேட்டாலும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இந்த 6 தான் 2400 அப்படின்னா என்ன கேட்குறான், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறானா. அப்போ என்ன கேட்குறான், 20 + 40 60 என்னன்னு கேட்குறான். நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் C1. கரெக்டா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் 1, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் 2. 60 என்னன்னு கேட்குறான். ஓகேவா? இது பண்ணுறது கஷ்டமா? 2400னா 60 என்ன, ரொம்ப ஈஸியில். கரெக்டாக? ஸோ ஈஸியாக அடிச்சு கொடுத்துடலாம். ஸோ 4 வரும், பார்த்தாலே தெரியுது 24000 அப்படின்னு. 10 டைம்ஸ் 10. ஓகேவா? ஆன்சர் 24000. ஸோ நல்லா புரிஞ்சா, கிளியராக புரிஞ்சில? ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் எக்ஸாம் போயிட்டு நான் திருப்பி நான் சொல்லலை, எக்ஸாம் இப்படி என்னமா பண்ணும், பேப்பர் ஒர்க்கில் இப்படி தான் பண்ண போகிறோம். நல்லா தெரியும், 20%னா 1/5, ஸோ 5 6. அதுக்கப்புறம் 25% லாஸ் அப்படின்னா 1/4. அப்போ 4க்கு 3 லாஸ். நம்ம நம்பர் ஈக்குவலாக கொண்டு வரும். அப்போ 4 ஆல மல்டிபிள் பண்ணுறப்ப ரெண்டு பக்கம் 4 ஆல மல்டிபிள் பண்ணும், அடிச்சுட்டு எழுதிருங்க. சரியா? ஸோ எக்ஸாமில் 20 24 இவ்வளோ தான். 5 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 15. ரெண்டுக்கான ரேஷியோ பாருங்க, இது 1 2. இது 1 ஆல மல்டிபிள் பண்ணா 20 24. 2 ஆல மல்டிபிள் பண்ணா இது 40 30. இவ்வளோ நான் எக்ஸாம்பிள் பண்ணுவேன். புரியுதா? ஜாலியா இருக்கா? பெரிய நம்பர் எக்ஸ்னா எதுவுமே பார்க்கல. எக்ஸ் ஃபார்முலா வச்சு அதுக்கப்புறம் 110% எக்ஸ் 120% எக்ஸ் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? 20 24 40 30. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 16 பார்க்குறேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் 6ன்னு சொல்கிறான். ஒரு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா 54 என்ன 60 என்னன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 6 பார்ட்னு கொடுத்துறான். 6 பார்ட் 2400னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான், 60 என்னன்னு கேட்குறான். ஒருவேளை டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டா 54 என்ன. புரியுதா? இல்ல செல்லிங் பிரைஸ் 2 என்னன்னு கேட்டாங்கன்னா 30 என்ன. இல்ல செல்லிங் பிரைஸ் ஆஃப் சோனி கேட்டாங்கன்னா 24 என்ன. அவ்வளவுதான். சரியா? 60 என்ன. இது பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் எக்ஸாம்ல? ஜாலியா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால செம்மையா ஆப்டிவ்ல ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பெர்சன்டேஜ் அதே மாதிரி மற்ற டாபிக்ஸ்லையும் ஸோ இதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதிலே மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்போ பார்த்த சூப்பர் ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.